இன்னைக்கு நம்ம இயக்குனர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் சென்னையில் டி ஸ்டுடியோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்த சினிமா துறைக்கு ரொம்ப அவசியமான ஒரு அத்தியாவசியமான ஸ்டுடியோ ஆகிப்போச்சு. ரொம்ப நாளாக ஸ்டுடியோவில் ஏஎம் ஸ்டுடியோ இருக்கட்டும், வாகினியாக இருக்கட்டும், தடுத்து ஸ்டுடியோ இருந்துச்சு. அந்த ஸ்டுடியோக்குள்ளே தான் பெரிய ரெக்கார்டிங் தேட்ரு, டப்பிங் தேட்ரு, எடிட்டிங் தேட்ரு எல்லாம் இருந்தது. இப்போ உள்ள சினிமா சூழலில் எங்கெங்கே சிதறி போச்சு. டப்பிங் ஒரு பக்கம், எடிட்டிங் ஒரு பக்கம், ரீரிகார்டிங் ஒரு பக்கம், ரெக்கார்டிங் ஒரு பக்கம், இப்படி அங்கேயே சினிமா அன்றைக்கி சிதறி போச்சு. இந்த டி ஸ்டுடியோ உள்ளே வந்தோடனே இன்னொரு ஏஎம் ஸ்டுடியோக்குள்ளே பெரிய ஸ்டுடியோக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. டப்பிங் சரி, எடிட்டிங், டிஐ, கிராஃபிக்ஸு எல்லாம் தனித்தனியாக. ஆனால் நிறைய இடம் பார்க்குறோம். ரொம்ப இடம் ஒரு குறுகலானதுக்குள்ளே நல்லா நிறைய ஸ்டுடியோ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த டி ஸ்டுடியோ பார்த்தா எல்லாமே விசாலமாக இருக்குது. டப்பிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு விசாலமாக இருக்குது. இன்றைக்கி சினிமா துறையில் எல்லாருக்கும் ஒரு பயன்படுற அளவுக்கு இந்த ஸ்டுடியோ அமைஞ்சிருக்கு. ஏஎல் விஜய் அவர்களை பாராட்டணும். ஏன்னா சினிமாவில் இருக்கார், சினிமாவில் வளர்ந்துருக்காரு. நம்ம வெற்றி அடைஞ்சோம், சம்பாதிச்சோம் அப்படி இல்லாமல் சினிமாவுக்காக ஒரு நல்ல ஒரு டி ஸ்டுடியோங்கிற அற்புதம் ஸ்டுடியோ அமைச்சிருக்காரு. கண்டிப்பாக இது நம்ம சினிமா துறையில் உள்ள எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும். ஏஎல் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. D1 ஸ்டுடியோ இப்போ தான் எல்லா 3 ஃப்ளோர்லேயும் போய் ஒரு ரூமாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு, அதாவது சவுண்ட் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், கலர் ஆகட்டும், ஒன் பிளேஸில் எவ்ரிதிங். ஒரு படத்தை ஷூட்டிங் முடித்தா இங்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம் இந்த ஒரே இடத்துல. அந்த மாதிரி அதுவும் ஹை கிளாஸாக பாம்பேயில் எந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கோ அந்த மாதிரி இங்கே இருக்குது. நானே பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஏஎல் விஜய் எதை பண்ணாலும் அதை ஒரு தனித்தன்மையோடு பண்ணுவாப்பில். இதையும் அதை செஞ்சுருக்காரு. ஆல் த பெஸ்ட். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய எல்லா படங்களையும் இங்கே கொடுத்துட்டா த பெஸ்ட்டாக வரும்ன்றது என்னுடைய ஒரு விஷ். தேங்க்யூ. அதுவும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா 3த்துக்குமே த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸை போட்டிருக்காங்க. அந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட கொடுத்தாலே படம் அவுட்புட் வேறு மாதிரி வந்துடும். சூப்பர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் சைந்தவி. விஜய் சாரோட அந்த வி ஸ்டுடியோ போஸ்ட் வந்து பார்த்தேன். பயங்கரமான ஃபெசிலிட்டியாக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன் சென்னை ரைட் நவ். அண்ட் ஹீஸ் ஃபேமிலி அண்ட் ஐ விஷ் ஹிம் ஒன்லி த பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக அவர் எல்லாத்தையுமே எப்படி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு தெரியும், எல்லாமே எப்படி பார்த்து பண்ணுவார்னு தெரியும். ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டியும் பயங்கரமாக பார்த்து தான் பண்ணியிருப்பார். அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த சக்ஸஸ் அண்ட் த ஸ்டுடியோ ஆல் த சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது டி ஸ்டுடியோ. இது ஆக்சுவலாக ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப். இது எப்படி நான் உள்ளே வந்தீங்கன்னா, உங்களோட ஃபுட்டேஜ் எடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இங்கேருந்தே கூட ஸ்ட்ரீம் பண்ணுற அளவுக்கான ப்ரொவிஷன் இதில் இருக்குது. நிறையா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்குது. மிகப்பெரிய ஸ்டோரேஜ் உங்களுக்கு மோர் தென் 1000 டிபி வந்து அவங்க வந்து கெப்பாசிட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ பல படங்கள் பண்ணலாம். நெட்வொர்க் பிரமாதமாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ஓடிடிக்கு படங்கள் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனி கிரேடிங் இருக்குது. தியேட்டருக்கு ஃபீச்சர் ஃபிலிமுக்குன்னு தனி கிரேடிங் செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ ஒன் ஸ்டாப் ஷாப். உங்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் நிறைஞ்ச இடம். தயவு செஞ்சு ஃப்யூச்சரில் வந்து யாரெல்லாம் படம் பண்ணுறீங்களோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அருமையான ஒரு விஷயம். அனைவருக்கும் வணக்கம். டி ஸ்டுடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்றைக்கி இனாகரேட் ஆகிருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. டைரக்டர் விஜயனுடைய இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ. எஸ் சார். நீங்கள் போயிடுங்க. நம்ம ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். ரைட், போலாமா? ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். டி ஸ்டுடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்றைக்கி டைரக்டர் விஜய் அவருடைய உருவாக்கத்தில் இன்றைக்கி தொடங்கியிருக்கு. தமிழ் சினிமாவை பெருமைப்படக்கூடிய ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ. இப்போ நட்டி சார் சொன்ன மாதிரி ஒரு எல்லாமே கலந்து அப்படின்னு சொல்கிறது வந்து இன்டிகிரேட்டட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ சொல்லுவாங்க. ஒரு படம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு வந்ததுன்னா என்னென்ன விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது? எடிட்டிங் பண்ணணும், டப்பிங் பண்ணணும், அது பிறகு டிஏ பண்ணணும், ப்ளஸ் கலர் கிரேடிங் பண்ணணும், விஎஃப்எக்ஸ் பண்ணணும், அது பிறகு மாஸ்டரிங் பண்ணணும். மாஸ்டரிங் பண்ணி நீங்கள் வந்து ஓடிடிக்கோ இல்லை சேட்டலைட்டுக்கோ மாஸ்டர் பண்ணி கொடுக்கணும், ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும், டிசிபி அனுப்பணும். எங்கள் திரையரங்கெல்லாம் நம்ம அனுப்புறது பார்த்திங்கன்னா டிசிபியில் அனுப்புவோம், கேடிஎம்மோட. இப்படி எல்லாமே சேர்ந்தது தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய கம்பெனிஸில் போய் நம்ம ஒரு படத்தை பண்ணுவோம். இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா
ஒரு இடத்துல போய் டப்பிங் போயிட்டுருக்கோம், இன்னொரு இடத்துல வந்து டிஐ போயிட்டுருக்கோம், இன்னொரு இடத்துல சிஜி போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரே இடத்துல இங்கே உள்ளே வந்தீங்கன்னா டி ஸ்டுடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்தீங்கன்னா படத்தை எடுத்து வந்தால் போகிறோம், அதாவது ரா ஃபுட்டேஜ் எடுத்து வந்தால் போகிறோம். அது பிறகு வெளியில் போகும்போது ஒரு திரைப்படமாக வெளியில் கொண்டு போகக்கூடிய எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிகளையும் விஜய் அவர்கள் வந்து பிரமாதமாக உருவாக்கியிருக்காரு. ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்டுடியோ, பிரமாதமான பல விஷயங்கள் இருக்குது. ஹை எண்ட் டெக்னாலஜி, அவர் வந்து டால்பிலேருந்து எல்லாமே ஹை எண்ட் டெக்னாலஜி. சவுண்ட் டிசைனிங்கில் அவ்வளோ அட்டகாசமான சவுண்ட் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. டிஏயில் வந்து லேட்டஸ்ட் கலரிஸ்ட் எல்லாம், அதாவது பல பெரிய படங்கள் ஒர்க் பண்ண டிஏ கலரிஸ்ட்லாம் பண்ணுறாங்க. விஎஃப்எக்ஸ்க்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு பிரமாதமான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவாக டி ஸ்டுடியோ வந்திருக்கிறது. தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ வந்திருக்கிறது நம்ம எல்லோரும் வரவேற்கணும். விஜய் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் விஜய் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய நல்ல நல்ல படங்களை கொடுத்த ஒரு விஜய் இன்றைக்கி ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவும் ஒரு நல்ல ஸ்டுடியோ கொடுத்துருக்காரு. அவருக்கு தமிழ் சினிமா சார்பில் எல்லோருமே வாழ்த்து சொல்லணும். தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் உங்கள் படம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இங்கே வந்து பேசுங்க. அவங்க அதை விட முக்கியமான விஷயம் என்ன, சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பேக்கேஜும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பெரிய பட்ஜெட் படங்களுக்கு யூஷுவலான பட்ஜெட் இருக்குது. அவங்க வந்து 2 விதமாகவும் படங்களை அணுகலாம். சிறு பட்ஜெட் படங்களும் ஏதோ இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ இருக்கே பெரிய சார்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படி இல்லாமல் சிறு பட்ஜெட் படங்களுக்கு விஜயா சார் வந்து என்ன சொன்னார், அவங்களுக்கான பட்ஜெட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டுடியோ எல்லோருக்குமான ஒரு ஸ்டுடியோ இருக்க போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவில் எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா இயக்குநர்களும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுடியோ. அப்படிப்பட்ட ஸ்டுடியோ இன்றைக்கி தொடங்கி இருக்கிறது. தமிழ் சினிமாவே வரவேற்கணும். வாழ்த்துக்கள் விஜய் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் வணக்கம். தமிழ் சினிமாவில் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ஹைலி அப்டேட்டட் டைரக்டர்னால் அது கண்டிப்பாக விஜய் தான். அதனால் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அதை எல்லாம் முறையாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஹைடெக் ஸ்டுடியோ சென்னையில் இல்லைன்ற அளவுக்கு ஒன்று பண்ணிட்டாரு. ஸோ இது ஒரு அல்டிமேட் ஸ்டுடியோவாக இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சினிமாவோட இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். இது புதுசாக இருக்குது. ஒரு ஒன் பாயிண்ட் டெஸ்டினேஷனாக இருக்கணும். சினிமாவில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட். அது வந்து நாங்கள் டப்பிங் ஒரு இடத்துல பண்ணுவோம், மிக்சிங் ஒரு இடத்துல பண்ணுவோம், டிஏ ஒரு இடத்துல பண்ணுவோம். நான் நிறைய பாம்பேயில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் செட்டப் வரணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து யார் ஆரம்பிச்சாலும் ரொம்ப நான் வரவேற்றிருப்பேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது அதை ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா ராஜசேகர் சார் ஒரு சீனியர் கலரிஸ்ட், ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, ராஜாகிருஷ்ணன் சார், அப்புறம் முத்துகிருஷ்ணன் சார் டப்பிங்கில், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வந்தாங்க என் கூட. அதோட ரிசல்ட் தான் இது. எங்களோட மோட்டிவ் என்னென்னா ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டூடியோ இருக்கணும். சினிமா வந்து நிறையா எங்களுக்கு பண்ணிகிட்ருக்கு. நாங்கள் சினிமாவுக்கு எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதோட ரிசல்ட் தான் இந்த டி ஸ்டுடியோ போஸ்ட். எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு, ஒரு டைரக்டருக்கு, ஒரு கேமராமேனுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியும். அதை சர்வ் பண்ணணும், அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அதை நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அந்த எதிர்பார்ப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த டி ஸ்டுடியோ போஸ்ட்டோட முதல் நோக்கம். அதை நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம், நம்புகிறோம். இது ஒரு பிகினிங் தான். இதுக்கப்புறம் எங்களோட மோட்டிவ் என்னென்னா குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கணுன்றது மட்டும்தான். அதுக்கான எல்லா ஹார்ட் ஒர்க்கும் நாங்கள் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு பிகினிங். அந்த ஸ்டாண்டர்ட் நாங்கள் மிஷின்ஸ் வச்சுருக்கோம், டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி வரணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அண்ட் மொத்த டீம் இருக்காங்க, அவங்க தான் பார்க்க போகிறாங்க. we going to head the DI and Rajakshan sound, Muthukishan dubbing. I think I'll give it to Rajshekhar sir to brief. Hi everyone. It's a complete high-tech shooter irukka podu Chennai. Like latest advanced machines தான் இருக்கும் DI grading. And another thing என்னன்னா கேமரால ஷூட் ஆனதுல இருந்து தியேட்டருக்கு வர வரைக்கும் we are planning to in a one roofல வைக்கணும் தான். ஸோ தட் இப்போ வந்து நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அதனால் ஃபஸ்ட் பிளானே அதுதான், ஒன் ரூஃப், எல்லாமே ஒன் ரூஃப் அப்படிங்கிறது தான் மெயின் ஐடியா. இப்போ வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம கிட்ட வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ் பேஸ் லைட் 6 வெர்ஷன் ஒன்று இருக்குது அண்ட் ரிசால்வர் இருக்குது. 2 சூட்டுமே ஹை அண்ட் எக்யூப்மெண்ட் வித் ப்ராப்பர் ப்ரொஜெக்ஷனோட வச்சுருக்கிறோம். அண்ட் another மெயின் திங் என்னென்னா we have a preview so that like படம் முடித்த உடனே இங்கேயே சவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வெளியில் போய் வேறு ஒரு தேட்டரில் தான் அவுட் பார்க்குறாங்க. இப்போ அது தேவைப்படாது. என்னோடய மிஷின்லேருந்து அப்படியே பேக் பண்ணி சவுண்டையும் பேக் பண்ணி நம்ம இங்கேயே படம் காமிச்சிடலாம். ஸோ வந்து ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன் எல்லாருக்குமே வந்து ஹை குவாலிட்டி விஷுவலையும் சவுண்டையும் பார்த்துட்டு அவங்க முடிச்சுட்டு போயிடலாம். அவங்க எங்கேயும் தனித்தனியாக போய்கிட்டு இருக்க வேண்டாம். ஸோ மெயின் கான்செப்ட் அது. And we have a OTT-க்கு we have coming up with proper setup.
அது ஓடிடி, ஏன்னா ஓடிடி இஸ் கோயிங் டு மார்க்கெட்டில் பெருசாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா ஓடிடிக்கு ஒரு தனி டிவிஷன் ரெடி பண்ணி ஓடிடியில் கியூசிக்கு ஃபஸ்ட் டைம் கியூசியும் உள்ளே கொண்டாந்து ஸோ எல்லாமே இங்கே நடக்கும் இனிமேல். ஸோ நம்ம சவுண்ட் மிக்சிங் அது ஓடிடிக்கான சவுண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே டெக்கியாக இருக்கிறதுனால இருக்குது. தென் மெயின் திங் வந்து நாங்கள் டிஐடி, ஸோ கேமரா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கலர் கிரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இது. ஸோ வி ஆர் இன் டு தட். ஸோ ஆன்லைன் கிரேடிங் வந்து இங்கே ரொம்ப பெரிய விஷயமா பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஷூட் பண்ணும்போதே உங்கள் கிரேடிங்கை பார்த்துனது கலர்ஸ் கோயிங் டு ட்ராவல் ஃப்ரம் த டே ஒன் ஷூட்லேருந்தே நம்ம என்ன படத்துக்கு என்ன லுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணோம் எல்லாமே ஃபஸ்ட்டு டேலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வரதுக்கு பிளானிங் இட். ஸோ அந்த ஒர்க் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ ஒரு மோர் டெக்கியாக இருக்கணும்னு தான் ஆசை. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டெக்கி ஸ்டுடியோ. ஒரு அது எந்த படம் சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, எல்லா படத்துக்கும் ஒரு டெக்கியாக ஒரு அவுட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இது ஒரு ட்ரீம் இட்ஸ் ஹேப்பன். அண்ட் ரொம்ப நாள் கனவு ஹேப்பன் டுடே. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ.